ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நாவு பட்டயமா. ஒரு நாள் நாக்கு தன்னை சுற்றியுள்ள 32 பற்களை குறித்து பாராட்டி பேசியது. நீங்கள் 32 பேரும் என்னை ஒரு நாளும் காயப்படுத்தியது இல்லை. உணவுப் பொருட்களை நன்றாக மென்று சுவைக்கும்படி எனக்கு கொடுக்கிறீர்கள். எனக்கு வேலி போலிருந்து பாதுகாக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும். என்ன செய்வது என்று கேட்டது. 32 பற்களும் சேர்ந்து சொன்னது, நண்பா, நீ எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து மற்றவர்களிடம் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசு என்றது. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டது நாக்கு. நீ ஏடாகூடமாய் பேசினால் உடனே பல்லை உடைப்பேன் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஒருவர் கூட நாக்கை வெட்டுவேன் என்று சொல்லுவதில்லை. ஆகவே எங்களுக்கு எந்த தீமையும் நடக்காதவாறு நீ பேசினால் அதுவே நீ செய்யும் பெரிய உதவி என்று வருத்தத்தோடு சொன்னது அந்த 32 பற்களும். கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆண்டவருடைய இறை உறவுகளே, தாவீது தனக்கு வந்த ஒரு ஆபத்தை கூறுகிறார். சங்கீதம் 64 3-4 வசனங்களில், சத்துருக்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி கசப்பான வார்த்தைகளாகிய அம்பை நாணேற்றுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய நாவு பட்டயம் என்றும் வார்த்தைகள் அம்பு என்றும் என்றாவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்தது உண்டா? அப்படியானால் நாம் எத்தனை பேரை இதுவரை கொலை செய்திருக்கிறோம் பாருங்கள். கோபப்பட்டவுடன் முதலாவது எழும்பும் ஆயுதம் இந்த நாவுதான். பாவம் செய்யும் இந்த நாவு பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட வேண்டும். குறிப்பாக இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய நாவு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஏசாயாவின் வாய் பரிசுத்தமாக்கப்பட்டதை போல அக்கினியினால் பரிசுத்தமாக்கப்படவும் நல்ல கனிகளை வெளிப்படுத்தவும் வேண்டுமே தவிர பட்டயமாய் ஒரு நாளும் செயல்படக்கூடாது என்று சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் சரியாய் காலை 5:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால்தினகரன், திருவில்லிபுத்தூர்.